நிலவிய மழையுடனான வானிலையினால் தலவாக்கலை செயின்ட் கோம்ஸ் தோட்டத்தின் லெமனியர் பி பிரிவு தோட்ட குடியிருப்பு தாழிறங்கியுள்ளது. இதனால் 31 குடும்பங்களைச் சேர்ந்து 106 பேர் பாதிக்கப்பட்டு லெமனியர் தோட்ட தொழிற்சாலையில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். நாங்கள் லெமனியர் பி டிவிஷனில் மண் ஸ்லீப்பில் பாதிக்கப்பட்டு இப்போ எங்களோட லெமனியர் ஃபேக்ட்ரியில் தான் எங்களோட எஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டில் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கிறாங்க. வசதிகளை செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. இருந்தும் எங்களுக்கு வசதி என்ன பிரச்சனைன்னு சொன்னால் எங்களோட பெரிய பெரிய குமரி பிள்ளைகளை வச்சுக்கிட்டு எங்களுக்கு இருக்கோம். அதுதான் எங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. எங்களுக்கு கவர்மெண்ட்டால் எங்களுக்கு பார்த்து ஒரு நல்ல வீடு வசதியை பாதுகாப்பான இடத்துல செஞ்சு கொடுத்தாங்கன்னா பெரிய உதவியாக இருக்கும்னு நினைக்கிறோம். இதனிடையே தலவாக்கலை லிந்துல மௌசா எல்லு பிரதான வீதியும் மண் சரிவினால் தாழ்ந்திறங்கியுள்ளது. டேல், மௌசா எல்லு, நோனாவத்த, பெர்ஹாம், ராணிவத்த உள்ளிட்ட பகுதிகளுக்கு பயணிக்கும் பலரும் பல்வேறு இன்னல்களை எதிர்நோக்கி வருகின்றனர். இந்த ரோட்டு என்னன்னு கேட்டால் இந்த வந்த மலையில் இடிஞ்சிருச்சு. அடுத்த மலைக்கு இது என்ன ஆகுன்னு சொல்ல இயலாது. ஆகவே இந்த பாதையை கூடிய சீக்கிரம் புனரமைத்து தரும்படி மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம். நுவரெலியா ரேந்தபோல பள்ளிவாசலில் 280 குடும்பங்களைச் சேர்ந்து 501 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கடந்த 28ஆம் தேதி மண் சரிவுக்குள்ளான ரேந்தபோல, உலங்கப்போல, ஹக்கல பகுதியைச் சேர்ந்தவர்களே இங்கு தங்கியுள்ளனர். நாங்கள் வெளியே வந்து பார்க்கக்குள்ள மரம் சேர் எல்லாம் போகுது. அந்த எங்களோட வீடு இருக்கிறது ஆற்றுல தண்ணி போகிற மாதிரி போகுது. தண்ணியெல்லாம் நின்றுச்சு. அப்புறம் வெளியே வந்து பார்க்கக்குள்ள தான் ஒரு வீடு ஃபுல்லாக மூடி போனோம். நாங்கள் காப்பாற்ற எல்லாம் போயிடுச்சு. 3 பேர் மௌத்தாகிட்டாங்க. அப்புறம் தான் நாங்கள் இங்கே பள்ளிக்கு வந்தோம். பள்ளியில் எல்லா வசதியும் செஞ்சாங்க இது வரைக்கும். மஸ்கலிய சாமிமலை ஃபயார்லோன் தோட்டம் தாழிறங்கியுள்ளமையால் குறித்த பகுதிகளில் வசிக்கும் 47 குடும்பங்களைச் சேர்ந்து 132 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்டவர்கள் ஃபயார்லோன் தமிழ் வித்தியாலயத்தில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். எங்களுக்கு எங்கள் பிள்ளைங்க 550 பிள்ளைங்க ஸ்கூலில் படிக்கிறாங்க. ஸ்கூல் படிக்கிறனால எங்கள் பிள்ளைகிட்ட படிப்பு வீணாக போயிடும். அதனால வேண்டி நாங்கள் என்ன சொல்கிறோம், எங்களுக்கு இருக்க இடம் ஒன்று வேணும். எங்களுக்கு சாப்பாடு போக்குவரத்து செஞ்சால் கூட எங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பு வேணுமே. அதனால தூரமாக முடிகிற அளவுக்கு அரசாங்கம் எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு ஒரு வீடு வாய்ப்பை செஞ்சு கொடுத்தா நாங்கள் அந்த 10ஆம் தேதிக்குள்ளே நாங்கள் எங்கள் வீடுகளை போயிடுவோம். பசறை, உடகம பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவினால் பாதிக்கப்பட்டுள்ள 31 குடும்பங்களைச் சேர்ந்த 110 பேர் உடகம விகாரையில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். உதண்டையேன, கிரிகள் பொத்து, உடகம் உள்ளிட்ட 3 பிரிவுகளைச் சேர்ந்த மக்களே இங்கு தங்க வைக்கப்பட்டுள்ளனர்.